கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்று இந்த பைபிள் ரீடிங்ல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு காலையில வாசிச்சோம். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை ஜெயித்ததை தான் அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்போ தாவீதை குறித்து ஒரு ஒப்பற்ற சாட்சி என்னன்னா, அவரை பத்தி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பழைய ஏற்பாடுலயும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாடுலயும் வாசிக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் chapter 13 verse 14. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். சவுல் ராஜாவாகி ஒரு வருஷத்திலேயே அவர் கர்த்தருக்காக காத்திருக்கல. இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ததை இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாமுவேல் சொன்னாரு, எனக்காக வெயிட் பண்ணுங்க, 7 நாள் வெயிட் பண்ணு, நான் வருவேன்னு சொல்லி சொன்னாரு. இவரோ அந்த கடைசி நாள் பொறுமை இழந்து தன்னோட ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அவசரப்பட்டு அவரே சர்வாங்க தகன பலிகளை, சமாதான பலிகளை அவரே செலுத்துகிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப கரெக்டா செலுத்தி முடிக்கிறாரு. சாமுவேல் அந்த இடத்துக்கு வருகிறாரு. இப்ப சொல்றாரு, நீர் புத்தியினமா நீங்க செய்தீங்க. 13ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளையை நீ கை கொள்ளாம போயிட்ட, ஆகையால் உனக்கு ராஜ்யபரம் நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த சவுலுடைய இடத்துல நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரு? தாவீதை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த இடத்துல தாவீதுன்னு சொல்லி சொல்லப்படல, ஆனா சொல்றாரு, உன்னுடைய இடத்துல கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். அப்போ தாவீதுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன, தாவீது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னபோது தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் பிக்சருக்கே வரல. வரும்போது அவரை பத்தி சொல்லப்படுகிறது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லி அவருடைய ஓட்டத்தெல்லாம் முடிக்கிறாரு. அவரை குறித்து புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது பாருங்க. ஆக்ட்ஸ் chapter 13 verse 22. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். இது அந்தியோகியாங்கிற ஒரு இடத்துல ஜெப ஆலயத்துல இவங்க பிரவேசிச்சிருக்காங்க. அப்போ பவுல்ல கூப்பிட்டு நீங்க ஏதாவது ஜனங்களுக்கு சொல்லணும்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன போது பவுல் செய்யக்கூடிய பிரசங்கத்துல தாவீதை குறித்து சொல்ற ஒரு சாட்சி பாருங்க, நம்ம வாசிக்கலாம். 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்ப இந்த தாவீதை குறித்து ஆண்டுடைய திட்டம் என்னன்னா, ஆண்டுடைய விருப்பம் என்ன, அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவர் கண்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சொன்ன போது இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா, a man after the Lord's heart. அவருடைய இருதயம் எப்படி யோசிக்குதோ அதே போலதான் யார் யோசிக்கிறாரா? தாவீது யோசிக்கிறாரா? ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். இப்போ அவங்க குவாலிட்டிக்கு ஏற்றதுங்க, அவங்க படிப்புக்கு ஏற்றது, அவங்க அழகுக்கு ஏற்றதுன்னு சொன்ன மாதிரி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தான் யார்? இந்த தாவீது. நம்மளால அதை கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒப்பற்ற சாட்சி இந்த தாவீதுடைய ஆண்டுடைய இருதயம். வெளிப்பிரகாரத்தை குறிக்கல, அவருடைய இருதயம். அந்த இருதயத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, அன்பு இருக்கு, அத்தனைக்கும் ஏற்ற இருதயம் யாரு? இந்த தாவீதுங்க. இப்படி ஒரு ஒப்பற்ற சாட்சியா இந்த தாவீது இருந்ததற்கு காரணம் என்ன? பைபிள்ல நிறைய காரியம் வாசிக்கிறோம். இன்னைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ள போறோம். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வச்சு தாவீது கர்த்தருக்கு இருதயத்திலே ஏற்றவன் என்பதற்கு உரிய அடையாளத்தை அந்த பகுதியில வாசிக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் எடுத்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தாவீது யாரு அப்படின்னு சொல்லி வரும்போதுங்க, நான் என்ன கோணத்தோட இன்னைக்கு வசனம் பார்க்க போறோம்னா, தாவீதுடைய கொஞ்சம் பின்னணியை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த பின்னணியை பார்த்துட்டு அப்புறம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அவர் செஞ்ச காரியத்தை தியானிக்க போகிறோம். ஏன் அவரை குறித்து கர்த்தர் இந்த சாட்சி சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த தாவீத ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போதுங்க யார அனுப்புறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, ஈசாயின் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் என்ன செய்தேன், சவுலுடைய இடத்துல நான் தெரிந்து கொண்டேன், நீங்க போங்க அவரை ராஜாவா என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சாமுவேல் சொல்றாரு,
இது சவுலுக்கு கேள்விப்பட்டா என்ன செஞ்சிருவாரு, கொலை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க போங்க பலியிட போனதா சொல்லுங்க, அந்த பலி செலுத்துவதற்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிடுங்க, ஈசாயின் குடும்பத்தை கூப்பிடுங்க, அப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருவனை நான் தெரிந்து கொள்வேன், அவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி சாமுவேலுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அதே போல யார் போறா, சாமுவேல் போறார். சாமுவேல் போகும்போது பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் chapter 16 verse 5. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீதுடைய ஊர் எந்த ஊரு, ஏசப்பா பிறந்த ஊரு தான் தாவீதுடைய எந்த ஊரு, பெத்லகேம். பெத்லகேமை சேர்ந்தவர் தான் யாரு, இந்த தாவீது. அப்ப பெத்லகேமுக்கு தான் போறாங்க. பாருங்க 5வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஈசாயையும் அவருடைய குமாரரையும், சரியாங்க. அப்படின்னா ஈசாய்க்கு எவ்வளவு குமாரர் இருந்தாங்க, 8 குமாரர் இருந்தாங்க. 17ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். 17:12 அதை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள் என்று சொல்லி நடுவுல, அந்த வசனத்துல நடுவுல நீங்க வாசிக்க முடியும். சரி, அப்போ சாமுவேல் இன்விடேஷன் கொடுக்கிறாரு. யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கிறாரு, ஈசாய்க்கு சொல்றாரு, ஈசாய உன்னுடைய குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி இந்த பலி விருந்துக்கு என்ன செய்யுங்க, வாங்கங்கிறார். அப்போ இந்த குமாரர்ங்கிற அந்த பதத்துல யாரும் அடங்குறாங்க, தாவீதும் அடங்குகிறாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம். 16ஆம் அதிகாரத்துல ஒவ்வொருத்தரா சாமுவேலுக்கு முன்னால ஈசா என்ன செய்யறாரு, நடக்க விடுகிறார். ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட் ஆளை பார்த்த உடனே, ஃபர்ஸ்ட் ஆளுடைய பேர் எலியாப். நல்ல பலசாலியா இருக்கிறாரு, பாக்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமா இருக்கிறாரு, ராஜாவுக்கு ஏற்ற ஒரு ஃபிகர் அவருக்கு. உடனே சாமுவேல் நினைக்கிறார், இவர்தான் எதிர்கால ராஜான்னு சொன்னபோது ஆண்டவர் என்ன சொன்னாரு, 6வது வசனம் பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தான் ஆக்கும் என்று யார் சொல்றா, சாமுவேல் சொல்றாரு. அப்ப ஏசப்பா உடனே சொல்றாரு, முகத்தை பார்க்காத, பாடியோட குரோத்தை நீ பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 7 குமாரரையும் ஈசாய் முன்னால அனுப்புகிறார். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இவங்க யாரையும் நான் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல. ஒண்ணுமே புரியல இவருக்கு. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டைம்ல யார் வரல, தாவீத வரல. தாவீத என்ன செஞ்சுட்டு இருக்கிறாராம், அந்த வசனத்துல வாசிக்கிறோம். 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. 11ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நான் முதல் காரியம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்க வீட்டுல அசட்ட பண்ணப்பட்டவர் தான் யார், இந்த தாவீது. இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஊர்ல இந்த குடும்பத்தை மட்டும் ஸ்பெஷல்லா ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட யாரை அழைக்கல, தாவீத அழைக்கிற அளவு அவன் இம்பார்ட்டன்டா அந்த குடும்பத்துக்கு தெரியல. அசட்ட பண்ணப்பட்டவரா, கேவலமா எண்ணப்பட்டவரா, போய் ஆடுகளை மேய்க்கத்தக்கவரா தனியார் அனுப்பப்பட்டிருந்தார். இவருடைய சூழ்நிலை ஒண்ணு. 2வதுங்க, இப்போ 13ஆம் வசனத்துல சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் என்ன செய்தாங்க, அபிஷேகம் பண்ணினாங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது யாருக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, 3 காரியத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, ராஜாவா இருந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசாரியனை என்ன செய்வாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்பெஷல் வேலைக்குன்னு இப்ப யாரை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க, தாவீதை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு குடும்பத்துக்கு நல்லா தெரியுதுங்க. இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் அந்த குடும்பம் அவனை திரும்பி எங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, திரும்பி ஆடு மேய்க்க தான் என்ன செஞ்சிருந்தாங்க, அனுப்பிச்சிருந்தாங்க. பிரித்தெடுக்கப்பட்டவனா இருந்தாலும், சாமுவேல் அவரை பிரித்தெடுத்திருந்தாலும், ஆண்டவர் பிரித்தெடுத்திருந்தாலும் அந்த குடும்பம் அவரை கண்டுக்கவே இல்லை. திரும்பி எங்க தான் அனுப்பிச்சிருந்தாங்க, எப்படி சொல்ல முடியும்னாங்க. இதுக்கு நீங்க அடுத்த சம்பவத்துல அந்த அதிகாரங்களிலே வாசிச்சா, சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கிறதா. அந்த பொல்லாத ஆவி பிடிக்கும் போது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யாரோ நல்ல சுரமண்டலம் வாசிக்க ஒருவர் என்ன செய்யலாம், நம்ம கூப்பிடலாம், அவங்க வந்து கர்த்தரை துதிச்சு பாடும்போது இந்த ஆவி என்ன செஞ்சிரும், உங்களை விட்டு நீங்கி விடும் சொல்லி
சொல்லும்போது அங்க வேலைக்காரர்கள் ஒருவர் யாரை ரெகக்னைஸ் பண்றாங்க, யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்படி ஒருவர் இருக்கிறார், நான் அவனை கண்டேன். 18வது வசனத்துல பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இத்தனை அவனை குறித்து சாட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இவர் எங்கதான் இருக்கிறாருன்னா ஆடுகள் மத்தியில இருக்கிற. எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, சவுல் ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி என்ன சொல்றாருன்னு பாருங்க. 19வது வசனத்துல, அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு. செகண்ட் பாயிண்ட் என்ன நம்ம கவனிக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்தாலும் அப்ப கூட குடும்பம் அவர் என்ன செய்யல, ரெகக்னைஸ் பண்ணல. மறுபடியும் அவர் எங்கதான் கொண்டு போனாங்க, இவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிருக்க தெரிஞ்சிருந்தோம். அதுக்குரிய ட்ரைனிங்க்கு, அதுக்குரிய நன்மைக்கு, அதுக்குரிய காரியங்களை அவர் பயன்படுத்தாம அவர் ஆடு மேய்க்கிறது என்ன செஞ்சாங்க, அவர் அசட்டை பண்ணி இருந்தாங்க. மூணாவது என்ன பாக்குறோம்னா, இப்போ இந்த 21, 22, 23லங்க தாவீது சவுல் இடத்துல இருக்காரு. சவுல் அவரை தெரிந்து கொண்டாரு, சவுலுக்கு முன்னால நிக்கிறாரு. சவுலுக்கு ரொம்ப அவனுக்கு பிரியமாயிட்டாங்க. சவுலுடைய ஆயுததாரியா என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. சவுலுடைய கண்களில் தாவீதுக்கு தயவு கிடைச்சிருக்கிறது. தாவீது பாட்டு பாடும்போது சவுலுக்கு என்ன ஆகுது, சுகமாகுது. இவ்வளவு காரியம் நடக்கிறது. இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க 17ஆம் அதிகாரத்துக்கு இப்ப வரலாம். அப்ப அந்த சூழ்நிலையில 15ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 17:15 1 சாமுவேல் 17:15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். கவனிங்க, இப்ப ஒருவேளை லீவுக்காக இருக்கலாம். நமக்கு எதுக்கு தாவீது போனாருன்னு பைபிள் இந்த இடத்துல நமக்கு ஒண்ணுமே தெளிவா சொல்லல. சவுல் இடத்துல வேலை செய்யறான், சவுலுக்கு பிரியமானவனா இருக்கிறான், சவுலுக்கு சிநேகிதனா இருக்கிறான், சவுலுக்கு ஆயுததாரியா இருக்கிறான். இத்தனை நன்மைகள் இருந்தும் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால தாவீது எங்க வந்திருக்கிறாரு, வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வெக்கேஷன் கொடுத்திருக்கலாம், லீவ் கொடுத்திருக்கலாம், நமக்கு என்ன சிச்சுவேஷன் வேதம் சொல்லல. இப்போ அவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிறவர், சவுலுக்கு ரொம்ப பிரியமானவர், அங்கிருந்து வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட, இப்ப வீட்டுக்கு வந்த நேரத்துல கூட அந்த குடும்ப சவுலை என்ன செய்யதான் அனுப்பிச்சிருக்காங்க, தாவீது என்ன அனுப்பிச்சிருக்காங்க, தாவீதை ஆடுகளை மேய்ப்பதற்காக என்ன செய்தாங்க, அனுப்பிச்சிருக்காங்கன்னு வாசிக்கிறோம். பாருங்க, இந்த 3 சம்பவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்விடேஷன் அழைக்கப்படுகிறது, அப்பவும் அவர் அசட்டப் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் அசட்டப் பண்ணப்படுகிறார். பெரிய வேலையில கவர்மெண்ட் ஜாப் போல, அது உயர்ந்த பதவி போல, சவுல் ராஜாவோட கூடவே இருக்கிற, சவுலுக்கு சுகம் கொடுக்கிற ஒரு வேலை இருக்கு. அவ்வளவு நெருங்கின வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது இப்போ அவர் என்னதான் செய்யறாங்க, அசட்டப் பண்ணப்பட்டது நிலைமையில தான் இருக்கிறான். அப்ப இன்னொரு ஒரு பாயிண்ட் யோசிச்சு பார்த்தா, நிறைய ஆடுகள் இருந்திருக்குமோ, நிறைய ஆடுகள் இருந்துச்சு, அந்த ஆடுகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பொறுப்பான்னு சொல்லி பார்த்தா, அவங்க அண்ணன் அவர் பார்த்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல 28வது வசனம், 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அப்ப எத்தனை ஆடுதான் இருந்துச்சு? கொஞ்சம் ஆடுகள் தான் இருந்துச்சு. இவரை நம்பி பெரிய ஒரு மந்தை கூட என்ன செய்யல, கொடுக்கல. கொஞ்சம் ஆடுகள் தான். அந்த கொஞ்சம் ஆடுகளை பாத்துக்கிறதுக்கு இவர் தான் லாய்க்குன்னு சொல்லி இவர் அந்த அளவு அந்த குடும்பம் என்ன செஞ்சிருந்தாங்க, அசட்டப் பண்ணிருந்தாங்க சொல்லி வாசிக்கிறோம். சரி, இப்போ லீவுக்கு வந்தது போல தாவீது வந்திருக்கிறாரு. அண்ணமாரு 3 பேரு யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. இது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 3 பேர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. மிச்சம் எவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க? 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பேர் எங்க போயிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அது எங்க வாசிப்பீங்கன்னா 14வது வசனத்துல வாசிப்போம். தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாக அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். 5 பேரு வீட்டுல இருக்கிறாங்க. தாவீதுக்கு இப்போ ஆடு மேய்க்கிற வேலை தான் அவங்க அப்பா மறுபடியும் கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவங்க அப்பா ஒரு காரியம் நினைக்கிறாரு, யுத்தத்துக்கு போன இந்த 3 அண்ணன்மாருடைய சுக செய்தி என்ன செய்யணும், விசாரிக்கணும். ஏன்னா யுத்தத்துல யார் ஜீவனோடு இருப்பாங்க, என்ன ஆகும்னு என்ன செய்யாது, தெரியாது. அதனால அவங்கள பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு, இது ஒரு நல்ல வேலையா கூட எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ என்ன சொல்லலாம், எரண்ட் பாய்ன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு எடுபடி வேலை போலதான். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு இவங்க அப்பா இப்பவும் யாரதான் தெரிந்து கொள்றாருன்னா தாவீது தான் தெரிந்து கொள்றாரு. பாருங்க 17ஆம் வசனத்துல 17:17 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களுக்கு அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற தாவீதா இருந்தாலும், ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருந்தாலும், அவங்க அப்பா அவரை பெரிய வேலைக்கு அவர் என்ன செய்யல, பயன்படுத்தல. இந்த மாதிரி ஒரு போய் ஒரு எடுபடி வேலை போல போய் பார்த்துட்டு வாங்கி பாய்த்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.
அதுல இன்னொரு பாயிண்ட் என்ன யோசிக்கலாம்னா, இவர் மேல நம்பிக்கையும் இல்ல. நம்பிக்கை இல்லாம அங்கிருந்து நீ என்ன வாங்கிட்டு வரணும்? அடையாளம் வாங்கிட்டு வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பாத்தியா இல்லையா, உண்மையில எனக்கு என்ன இல்ல, நீ போய் சொல்லிடுவ, போனேன்னு சொல்லிடுவ. பார்த்ததுக்கு அவங்க கையில ஏதாவது என்ன செய்யணும்? ஒரு சைன், ஒரு அடையாளம். அந்த அளவு தாவீது குடும்பத்தாரால அசட்ட பண்ணப்பட்ட, அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லங்க, 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வாங்க. 28ஆம் வசனம் அப்ப வாசிச்சோம்ல, யுத்தத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அண்ணமாரதான் சந்திக்க வந்திருக்கிறார். அண்ணமார் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? அந்த அப்பவே நம்ம வாசிச்சோம். நீ இங்க வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அண்ணமாரும் இவருடைய அன்பை தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அன்பை குறித்து அவங்க புரிஞ்சுக்காம இவர் மேல கோபம் கொள்றாங்க, இவரை ஈனமா தான் நடத்துறாங்க. அவரை புரிந்து கொள்ளாத ஒரு குடும்பமா தான் அவருடைய குடும்பம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ரொம்ப முக்கியமாங்க, இத்தனை நாட்கள் சவுலோடு கூட இருந்திருக்கிறாருங்க. சவுலுடைய அசுத்த ஆவி பிடிக்கும் போது தாவீது தான் என்ன செய்வாரு? அந்த சுரமண்டலம் வாசிச்சு அவரை கர்த்தரை துதிச்சு பாடும்போது பிசாசு நீங்க. தாவீதுக்கு அவ்வளவு ஸ்நேகிதனா இருக்கிறார். இப்ப கொஞ்ச நாள், எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்ப யுத்தத்து டைம்ல அவங்க அப்பானால அனுப்பப்பட்ட தாவீது, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தாவீது சொல்றார், நான் போய் அவங்க என்ன செய்கிறேன், யாரும் இந்த கோலியாத்துக்கு பயப்பட வேண்டாம், நான் அவனை மேற்கொள்ளுகிறேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இப்போ அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சவுல வேண்டாம், நீ சின்ன பையன், அவனும் சிறு வயதுல இந்த யுத்த வீரன் அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்ல, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அதை நான் அது கையில இருந்து ஆடனை என்ன செய்தேன், காப்பாற்றினேன், அதுக்கு ஒத்தவன் தான் இவன் சொல்லி எல்லாம் சொல்லும் போது, சரி நீ போன்னு சொல்லி அனுப்புகிறான். இப்ப இவரு கோலியாத்துக்கு விரோதமா போன போதுங்க, சவுல் ஒரு கேள்வி கேட்கறத பாக்குறோம் பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல 55வது வசனம், 1755. தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்ட போது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ரொம்ப ஆச்சரியமா இந்த வசனம் இருக்கிறது. சவுலோடு தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு. சவுலுக்கு பிசாசு பிடிச்ச போது கூட இருந்து அவரை சுகப்படுத்துற காரணமா இருந்தவர். கொஞ்ச நாள்ல சவுல் இவரை என்ன செஞ்சுட்டாரு, மறந்துட்டாரு. அவ்வளோ முக்கியமான வேலை செய்ய நேசிக்கிறவங்க, என்னோடு கூட இருக்கிறவங்களா சொன்னவங்க, இப்ப ராஜாவால இவர் என்ன செஞ்சாரு, மறக்கப்பட்டவர். அப்னேரு சொல்றாரு, எனக்கு யாருன்னே என்ன தெரியாது, எனக்கு தெரியாதுன்ற. இப்போ இந்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலையில அவருடைய சூழ்நிலை அந்த அளவு அவமானப்படுத்தப்பட்டவர், அந்த அளவு அசட்ட பண்ணப்பட்டவர். ஒருவருமே அவரை புரிந்து கொள்ளல, அவருடைய இம்பார்ட்டன்ஸ புரிந்து கொள்ளல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதை தியானிக்கும் போது அந்த இடத்துல நான் என்ன வச்சு பாக்குறேன், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு உபயோகமா இருக்கிறேன், இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன ஒருத்தருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே அசட்ட பண்றாங்க, எல்லாருமே கேவலப்படுத்துகிறாங்க. அப்ப அந்த நிலைமையில செல்ஃப் பிட்டில தான் நம்ம என்ன செய்வோம், நான் பாவம் அப்படிங்கறது நமக்கு என்னவா இருக்கும், மனசுல நம்ம குறித்து தான் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த ஒரு சூழ்நிலையிலும் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுங்க. அந்த கோலியாத் நிந்திக்கும் போது இவருக்கு தன்னுடைய பிரச்சனை பெருசா என்ன செய்யல, தெரியவே இல்ல. தன்னுடைய அவமானம் பெரிதா தெரியவே இல்ல. அவருக்கு நிந்தை பெரிதா தெரியவே இல்ல. அவருக்கு ஏக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கறத பாக்குறோம் பாருங்க. அந்த வார்த்தை திரும்பி திரும்பி கேட்பாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 17:26, அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லி சொல்றாங்க. சவுலுக்கு முன்னால போய் நீக்கும் போது கூட 36ஆம் வசனம் பாருங்க, 17:36, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அதே மாதிரி அவரு கோலியாத்தை சந்திக்கும் போது கூட அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 45வது வசனம், 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்ம என்ன முக்கியமா சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு அந்த அளவு அசட்ட பண்ணப்பட்டவரா இருந்தாலும், அந்த அளவு கேவலமா நடத்தப்பட்டவரா இருந்தாலும், எல்லாராலும் மறக்கப்பட்டவரா இருந்தாலும், அவருடைய இயக்கம் என்னவா இருந்துச்சுன்னா,
கர்த்தருடைய நாமத்துக்கு நிந்தை வந்தது. அதுதான் அவருக்கு என்ன இருந்துச்சு? பாரமா இருந்துச்சு. இவர் நிந்திக்கப்பட்டவர், இவர் நிந்திக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார். தன்னுடைய அவமானத்தை யோசிக்கல, தன்னுடைய நிந்தையை யோசிக்கல, தன்னுடைய தேவையை யோசிக்கல, கர்த்தருடைய தேவையை தான் என்ன செய்து யோசிச்சாரு. அதுதான் அவரை உந்தி தள்ளிச்சு. பயமே படலங்க. அவர் சொல்றாரு, நான் என்ன ஒரு நாயா, நீ தடியை தூக்கிட்டு என்ன செய்யற, நீ வர்ற அப்படின்னு சொல்லி கோலியாத் கேட்பாரு. நீ என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி அவ்வளவு ஆக்ரோஷமா வருகிறார். இவர் கொஞ்சம் கூட பயப்படல. நீ நிந்தித்த அந்த இயேசுவின் நாமத்தினாலதான் என்ன செய்யற, நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த கோலியாத்தை ஜெயித்ததை பார்க்கிறோம். முதல் காரியம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, தன்னை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவரு யோசிக்கல, தன்னுடைய அவமானத்தை யோசிக்கல, தன்னுடைய நிந்தையை யோசிக்கல, தன்னுடைய தேவையை யோசிக்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு வருகிற மகிமை தான் அவருக்கு என்ன இருந்துச்சு? பாரமா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். நானும் நம்ம தாவீதை போல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து வந்தாரு. தாவீதின் குமார் என்று அழைக்கப்பட பெருமைப்பட்டார் அவர் அப்போ எனக்கும் ஆண்டவரே அவரை நீருக்கு தெரிந்து கொண்டே, தாவீது அப்படி சாட்சியா வாழ்ந்தாருன்னா அது உங்களுடைய கிருபை தான். அதே கிருபை நமக்கும் என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. ஆண்டு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப தாவீதுக்கு இருந்த அந்த ஏக்கம் இன்னைக்கு எனக்கு இருக்கிறதா? நம்முடைய பிரச்சனை தான் பெருசா தெரிகிறதா? கர்த்தருடைய காரியம் எனக்கு இன்னைக்கு பெருசா தெரிகிறதா? பைபிள்ல பழைய ஏற்பாடுலங்க பினேகாஸ்னு சொல்லி ஒரு வாலிபனை குறித்து என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த பிலேயாம்னால இஸ்ரவேல் ஜனங்களை பாவ செய்ய வச்சுட்டாங்க மீதியானியர்கள். மோவாப் தேசத்தாரும் மீதியானியர்களும் சேர்ந்து இவர்களை சபிக்க பிழையாம கூப்பிடுறாங்க. பிழையாம என்ன செய்யல, சபிக்கல, ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். அப்போ பிழையாம ஒரு தவறான ஆலோசனை சொல்லிட்டாரு. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. தேவனா பார்த்து அவங்களை அழிச்சாதான் அழிக்க முடியும். தேவனா அவர்களை அழிக்கணும்னா தேவனுக்கு விரோதமா அவங்க என்ன செய்யணும், பாவம் செய்யணும். என்ன பாவம் தேவனுக்கு விரோதமானது? விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும். இந்த ரெண்டு பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெறுக்கிறாரு. அப்ப அதை செய்ய வச்சுட்டா போதும் சொல்லிட்டு மீதியானிய பெண்களை அவங்க இங்க அனுப்புறாங்க. இவர்கள் விபச்சாரம் பண்ணுகிறாங்க. அந்த பெண்கள் விக்கிரக ஆராதனை பண்ண வைக்கிறாங்க. கர்த்தருடைய கோபம் வருகிறது பார்க்கிறோம். அப்ப இவங்க இந்த தப்பு செஞ்சதுனால பைபிள் சொல்லுது ஒரு பெரிய வாதை வருகிறதா. ஜனங்கள் எல்லாம் வேதனையோடு நின்று கொண்டு இருக்கும்போது மோசே நிக்கிறாரு, யோசுவா நிக்கிறாரு, எல்லாம் நின்று கொண்டு இருக்கும்போது சரி மேபி அதை ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். என்னாகுமா 25ஆம் அதிகாரத்துலங்க இவங்க கண்களுக்கு முன்னால் அந்த பாவம் நடக்கிறது. அந்த பாவம் நடக்கிறத பார்த்த உடனே இந்த பினேகாஸ் என்ன செஞ்சாருன்னா, பினேகாஸ் யாருன்னா ஆரோனுடைய பேரன். ஆரோனுக்கு ஒரு மகனுடைய பேர் எலியாசர். அந்த எலியாசருடைய மகன் தான் பினேகாஸ். பாருங்க 6வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 25 verse 6. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். கண்களுக்கு முன்பாக இது நடந்த போது எல்லாரும் சைலண்டா நிக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் நிக்கிறாங்க. மோசே நிக்கிறாங்க, ஆரோன் நிக்கிறாரு, அங்க மத்தவங்க எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சைலண்டா நிக்கிறாங்க. அப்ப யார் எழும்புகிறான்? இந்த பினேகாஸ் எழும்பி என்ன செஞ்சாரா? 7ஆம் வசனம், அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்ட போது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. வைராக்கியம் கொண்டதை பார்க்கிறோம். பயப்படல, என்ன நடக்கும் சொல்லி யோசிக்கல. பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒண்ணுமே யோசிக்கல. போனாரு, எடுத்து குத்துனாரு, வாதை நின்றது. அப்ப ஆண்டவர் அதை பாராட்டி சொல்றாரு 11ஆம் வசனத்துலங்க, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான உக்கிரத்தை திருப்பினான். கர்த்தர் மேல ஒரு பக்தி வைராக்கியம் யாருக்கு இருந்துச்சு? பினேகாசுக்கு. அதுதான் அங்க யாருக்கு பார்க்கிறோம்? தாவீதுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுலங்க ஏசப்பா இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல தேவாலயத்துல பாவம் நடக்கிறத பார்க்கிறார். என்னுடைய வீடு, என்னுடைய பிதாவின் வீடு என்ன வீடு? அது ஜெப வீடு. எல்லாருக்கும் ஜெப வீடு. நீங்க அது என்னவா பண்ணிட்டீங்க? வியாபார வீடு ஆக்கிட்டீங்க, கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க. ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அப்ப ஆண்டவர் சாட்டையை எடுத்தாரு, அத அந்த இடத்துல சுத்திகரிக்கிறத பாக்குறோம். அப்ப பைபிள் சொல்லுது ஒரு வசனம், சீஷர்கள் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினாங்களா? யோவான் 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜான் chapter 2 verse 17. ஆண்டவர் அதை சுத்திகரித்துட்டு இந்த வியாபார வீடு ஆக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பினேகாஸ் பக்தி வைராக்கியத்தினால நிரம்பினான்.
இயேசு பக்தி வைராக்கியம் நிரப்பப்பட்டார், தாவீது பக்தி வைராக்கியம் கொண்டார். இன்னைக்கு எனக்கு கூட நானுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும்னா என்னுடைய செல்ஃபுக்கு வரக்கூடிய பிரச்சனை எனக்கு பெருசா தெரியாம கர்த்தருடைய பிரச்சனை எனக்கு என்னவா தெரியணும், பெருசா தெரியும். உண்மையா அது இப்போ நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோங்க. எத்தனை தடவை வார்த்தையை அனுப்புறாரு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பேசுறாரு, நம்ம தூக்கி எடுக்கிறாரு. நம்மளால பலனை ஏண்டவர் இவ்வளவு எங்களை போய் நேசிக்கிறீங்க, என்ன போய் பொருட்டா நினைச்சு நமக்கு வார்த்தையை அனுப்பி நம்மளை தேற்றுவதற்கு நான் யாரு? பல நேரம் நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா எனக்கு தகுதியே இல்ல ஆண்டவர், என்ன போய் நீங்க நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணும். இவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவர் என்ன தேடி வர்றாரு. அப்போ அந்த ஆண்டவருடைய தேவையை நான் யோசிக்கணும்ல. என்னை இவ்வளவு நேசிக்கிறாரு, அப்ப நான் அவருடைய தேவையை யோசிக்கணும், அவருக்கு நாமத்துக்கு ஒரு நிந்தை யோசிக்கணுமே. கர்த்தரை முன்னால ஜனங்க விழுந்து கிடக்காம விக்கிரகத்துக்கு முன்னால விழுந்து கிடக்கும் போது அது எனக்குள்ள ஒரு வேதனை உண்டு. ஆண்டவரே, உங்களால படைக்கப்பட்டவங்க உங்களை துதிக்க மாட்டேங்கிறாங்க, எதையோ துதிக்கிறாங்களே, பார்க்கும்போது எனக்குள்ள பக்தி வைராக்கியம் வரணுமே, எனக்கு வேதனை வரணுமே. அட்லீஸ்ட் அவர்களை பார்க்கும்போது ஐயா எனக்கே வலிக்குது மனசு, உங்களுக்கு எவ்வளவு வேதனைப்படுமே, உங்க வேதனையை நினைச்சு அந்த பாரம் எனக்கு வரணுமே. அப்ப தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தானா கர்த்தருடைய காரியம் அவருக்கு வைராக்கியத்தை உண்டாக்குச்சு. ஆனா எங்களுக்குள்ள இதை தாங்க ஏசப்பா, இந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க, உங்க காரியத்தை நாங்க பெருசா நினைக்க உதவி செய்யுங்க. நீங்க உண்மையாவே தாவீது இடத்துல உங்களை வச்சு பார்த்தீங்கன்னா தாங்க எந்த அளவு அவர் நசுக்கப்பட்டாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ பெரிய பொறுப்புல கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர், அடுத்த ராஜா அவர் தான். ஆனால் வீட்டாரு, அண்ணமாரு, சவுலு எல்லாரும் அவர் அசட்டை பண்ணினான். அதை பத்தி கொஞ்சம் கூட என்ன செய்ய யோசிக்கவே இல்லை. அப்படி ஏக்கமெல்லாம் ஆண்டவரை நிந்திச்சானே, ஆண்டுடைய சேனையை நிந்திச்சானே, இவன் யார் ஆண்டவரை நிந்திக்கிறதற்கு, அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை போல கரடியை போல வைராக்கியம் கொண்டதை பார்க்கிறோம். அதுக்காக அவர் பெரிய நல்ல ஸ்ட்ராங்கானவன் அல்ல, அவர் கர்த்தர் அவரோடு இருந்ததுனால அவர் பலசாலியா இருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கும் அந்த வைராக்கியத்தை தாங்க. கர்த்தருடைய தேவை எனக்கு பெருசா தெரியணும். நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் 1 சாமுவேல்ல அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அன்னாள் ரொம்ப நாளா என்னவா இருந்தாங்க, மலடியா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. எத்தனை வருஷம் பைபிள் நமக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லல. ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போவாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, கண்ணீரோட தான் திரும்பி வருவாங்க. ஆனா ஒரு வருஷம் போறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுகிறாங்க. என்ன பொருத்தனை பண்றாங்கன்னு அது மட்டும் நம்ம வாசிக்கலாங்க. இதோட நமக்கு அதை ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் உபயோகமா இருக்கும். 1 சாமுவேல் chapter 1 verse 11. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஏன் இந்த வருஷம் மட்டும் இப்படி பொருத்தனை பண்ணணும்? நம்ம ஒருவேளை முதல்ல தியானிச்சிருக்கோம், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உபயோகமா இருக்கும். பாருங்க, இவ்வளவு வருஷம் வந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க கவனிக்கிறாங்க, ஏலிக்கு இப்ப என்ன இல்ல, வயது இல்ல. ஏலிக்கு கண்ணு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, சரியா தெரிய மாட்டேங்குது. பயங்கர குண்டா இருக்கிறாராம். இன்னொரு இடத்துல வாசிப்போம், அந்த செய்தி வருகிறது, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே கீழே விழுகிறார். அந்த வசனம் சொல்ல அவர் ஸ்தூலித்தவர், அப்படின்னா பயங்கர குண்டா இருக்கிறவர் கீழே விழுதுன்னு பிடரி உடஞ்சு என்ன செஞ்சுட்டாரு, இறந்து போயிட்டாருன்னு வாசிக்கும். நல்ல வயது ஆயிடுச்சு, கண்ணு சரியா தெரியல. இப்ப அவங்க பசங்க தான் என்னவா நிக்கிறாங்க, பெட்டிக்கு நிக்கிறாங்க, ஆசாரியர்களா நிக்கிறாங்க. வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, அறியவே இல்லை. வேலையாளின் மக்களா இருந்தாங்க, வர்ற பெண்களோடு வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்தாங்க, காணிக்கைய வலுக்கட்டாயமா என்ன செய்வாங்க, பிடுங்கி கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப இந்த இடத்துல வந்த இது வரைக்கும் தன்னுடைய நிந்தை தான் பெருசா தெரிஞ்சிச்சுங்க அண்ணாளுக்கு. தன்னுடைய அவமானம், மலடிங்கிற பேரு, அடுத்த சகோதரிகளை கேவலப்படுத்துகிறாங்க. இத்தனை நிலைமையில தன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தவங்க அந்த வருஷம் வரும்போது எனக்கு வந்த நிந்தையை விட, எனக்கு வந்த அவமானத்தை விட ஆண்டவருக்கு ஒரு நிந்தை தான் பெருசுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஓப்பனி பிணைகா சரியான ஆசாரியர்கள் அல்ல, எனக்கு ஒரு மகனை நீங்க கொடுத்தா அதை ஆசாரிய பணிக்குன்னு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கென்றே நான் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய தேவையை புரிஞ்சவங்களா அந்த இடத்துல என்ன செய்தாங்க, அவங்க ஒப்பு கொடுத்து. அவங்களுக்கு குழந்தை வேணுங்க, எத்தனை வருஷமா குழந்தை இல்ல, குழந்தை கிடைச்சுன்னு சந்தோஷமா வளர்த்தலாம். ஆனா சொல்றாங்க, அது கர்த்தருக்கென்று என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன். எனக்கு ஒரு மான் மகனை கொடுத்தாள், நான் அவனை கர்த்தருக்கு, உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் மேல சவரகன் கத்தி படுவது. அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் நசரேய விரதம் கொண்டவன வாழ்நாள் எல்லாம் அவன் அப்படி வாழ்வான் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறாங்க.
தன்னுடைய தேவை குறித்து யோசிச்சுட்டே இருந்த அன்னாள் அந்த வருஷம் எனக்கு நிந்தையை விட கர்த்தருடைய நிந்தைதான் பெருசுன்னு சொல்லி யோசிச்சாங்க. கர்த்தர் அவங்க பயன்படுத்தினாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியா சாமுவேல் எழுப்பினா. இன்னைக்கு நம்ம கூட யோசிச்சு பார்க்கணும். நமக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யுது, நமக்கு நிந்தை இருக்கு, அவமானம் இருக்கு. நம்முடைய நிந்தை விட ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவங்க, கர்த்தர் சிருஷ்டித்தவைகளை பிசாச பேய ஆராதிக்கிறது எத்தனை கூட்டமா பாக்குறோமே. பார்க்கும்போது எவ்வளவு வேதனை வரணும். ஆண்டவரே, உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுமே. அதுக்காக ஜெபிக்கிறவங்களா, பிரயாசப்படுகிறவங்களா நம்ம மாறுவோம்னா நம்ம கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றோம். இன்னும் 2 காரியம் மட்டும் ஃபாஸ்டா பார்த்து முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னன்னாங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தோட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 46வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் chapter 17 verse 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதற்கு 2வது காரணம் இதுல என்ன பாக்குறோம்னா, அவருடைய இயக்கம் பாரம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்று பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்யணும், அறிஞ்சுக்கணும். வெறும் இந்த சின்ன இஸ்ரவேல் மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கிறாங்க, இஸ்ரவேலை மட்டும் தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா உலகத்தார் எல்லாரும் இவர் தான் தேவன் என்று என்ன செய்யணும், அறிஞ்சுக்கணும். அது அவருக்கு ஏக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு கூடங்க, நான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்துச்சுன்னா யார பார்த்தாலும் ஆண்டவரே உங்களை அறியாம இருக்கிறாங்களே, அவங்களை வெளியே பார்க்க மாட்டேன், அவங்க வசதியை பார்க்க மாட்டோம், அழக பார்க்க மாட்டோம், அவங்களுடைய வேற எதையும் பார்க்க மாட்டோம். கர்த்தரை அறியலையே, ஆண்டவரை அறியலையே, என்னதான் வசதி இருக்கட்டும், என்னதான் படிப்பு இருக்கும், அழகு இருக்கட்டும், அவங்க முடிவு நரகம் தானே, ஆண்டவர் அவங்க அறியணுமே. இதுதான் நம்முடைய என்னவா இருக்கணும், ஏக்கமா. இன்னைக்கு நமக்கு அது இருக்கா, இல்ல நம்முடைய பிரச்சனை பெருசா போயிருது. நிறைய தடவை என்னுடைய டென்ஷன்ஸ், என்னுடைய நிந்தை, என்னுடைய பாரம், எனக்கு வர்ற அவமானம், இதுதான் பெருசா தெரிஞ்சிருது. ஜனங்க கர்த்தரை அறியணுங்கிற வைராக்கியம் எனக்கு இல்லாம போகிறத பார்க்கிறோம். இந்த பிலிப்பியர் நிருபங்க, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசே 4 நிருபத்துல கலாத்தியர் மட்டும்தான் நார்மலா இருக்கும்போது எழுதப்பட்டதுங்க. எபேசியர், பிலிப்பியர், கொலோசேர் 3மே பிரிசன் எபிசோட்ஸ். அவரு ஜெயில இருக்கும், சிறைச்சாலையில இருக்கும்போது எழுதுனதுதான் இந்த நிருபங்கள். இப்ப சிறைச்சாலையில பவுல் இருக்கும்போது பிலிப்பியர் நிருபம் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1. இவர் ஜெயில இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனேங்க மத்தவங்க இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு அவர் போன இடத்துல எல்லாம் அவங்க போறாங்களாம், அவங்க போய் தங்களுக்கு பேர் உண்டாக்க பாக்குறாங்களா, அதை பத்தி அவருக்கு அறிவிக்கிறாங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல இவர் அங்க போனது கூட 12ஆம் வசனத்துல சொல்றாரு. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 12, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிற. அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே சொல்லிட்டு வர்றாரு. 14ஆம் வசனத்துல, சகோதரர் அநேகர் என் கட்டுகளை கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். 15ஆம் வசனம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஜெயில நிற்கும் போது இவரை குறித்து தவறா பேசி இவர் போன இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்களாம். இவர் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, எப்படியாவது யார் அறிவிக்கப்படுகிறார், கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இந்த எண்ணம் இருக்கா எனக்கு? ஆண்டவரை ஜனங்க அறிஞ்சுக்கணும், ஏன் பேர் வரணும்னு அவசியம் இல்ல, என்னுடைய இடம், ஏன் சபை, ஏன் மக்கள், இந்த எண்ணம் எனக்கு இல்ல, எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படணும். அதுதான் தாவீதுக்கு இருந்துச்சு. எல்லாரும் என் ஆண்டவர் அறியணும். இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துலங்க கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி வரும்போது எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, சித்தம் கொண்டிருக்கிறாருன்னு வாசிக்கிறோம். அந்த இயக்கம் தாவீதுக்கு இருந்ததை பார்க்கிறோம். 2வது. 3வது, அந்த 1 சாமுவேல் மறுபடியும் வாங்க, அவர் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டதற்கு 3வது காரணம் இந்த 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 47வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:47. அதுல ஒரு காரியம் மட்டும் பார்த்துட்டு நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த ஜனக்கூட்டம் அப்ப யாரை குறிக்குது? அங்க இருக்கிற ஜனக்கூட்டம். ரொம்ப முக்கியமா சகோதரன் சொல்லப்படி இஸ்ரவேல் ஜனங்க, தன்னுடைய ஜனங்க. அப்ப தன்னுடைய ஜனங்க இன்னும் தன் ஆண்டவர் யாருன்னு என்ன செய்யல, அறியல.
இந்த விருத்த சேதனம் இல்லாம மகனுக்கு முன்னால கலங்கி கொண்டிருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைமையில சொல்றாரு, இப்ப ஏன் வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் யாருன்னு ஏன் ஜனம் என்ன செய்யணும், அறிஞ்சுக்கணும். இந்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு கூட ஆண்டவரை அறியாதவங்க ஆண்டவரை அறியணும், அதோடு நிக்க கூடாது. கர்த்தரை அறிஞ்சவங்க இன்னும் சத்தியத்தை சரியா என்ன செய்யணும். இந்த ரெண்டும் நமக்கு போகணுங்க. ரெண்டு வேலை நம்ம செய்யணும். வசனம் சொல்லுது, ஒரு வேலைக்காரனை குறித்து லூக்கால சொல்லும் போது, விதை விதைக்கிறது மட்டுமல்ல, மந்தை மேய்க்கிற வேலையை என்ன செய்யணுமா, உழுது அல்லது மந்தை மேய்த்து வரும்போது அந்த எஜமான் அவனை பாராட்டுவானா அப்படின்னு கேட்கிறார். அப்ப 2 வேலை சொல்றாரு. ஒண்ணு, கர்த்தரை அறியாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது. 2வது, கர்த்தரை அறிஞ்ச ஆடுகளை மேய்க்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஆணுடைய பிள்ளைங்க சாட்சியா இருந்தால் இன்னும் அநேகர் கர்த்தருக்குள்ள வருவாங்க. ஆனா ஆணுடைய பிள்ளை சாட்சியா இல்லைன்னா எத்தனையோ பேர் கர்த்தர் விட்டு என்ன செஞ்சிருவாங்க, பின்வாங்கி போயிருவாங்க. அப்போ ரெண்டும் நம்ம நடக்கணும். சுவிசேஷமும் சொல்லணும், கர்த்தர் அறிஞ்சவங்களும் பக்தி விருத்தி அடையணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அவங்க என்ன செய்யணும், அடையணும். அந்த லாஸ்ட் கமாண்ட்மெண்ட்ல கூட நீங்க எல்லாரும் சீஷராக்குங்க, அதுக்கப்புறம் நான் கட்டளையிட்ட யாவையும் உங்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிங்க. ரெண்டும் கர்த்தர் செய்ய சொன்னார். சுவிசேஷமும் சொல்லணும், அறிஞ்சவங்க வசனத்துல என்ன செய்யணும், வளரணும். தாவீதுக்கு இருந்த அந்த ஏக்கம் பாக்குறோம். ஏன் ஜனம் தங்கள் ஆண்டவர் யாருன்னு அறியாததுனால என்ன செய்யறாங்க, பயந்துட்டு இவனுக்கு போய் பயப்படுகிறாங்க. நான் பயப்படல, தைரியமா போறாங்க. நீ நிந்தித்த அந்த இஸ்ரவேலின் ராணுவலின் தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன். இன்னைக்கு எனக்கு கூட இந்த ஏக்கம் இருக்கணும், இந்த பாரம் இருக்கணும். அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல ஜெயில இருக்கும்போது பவுலுக்கு இந்த ஏக்கம் என்ன, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்கதான் எனக்கு ஆசை. அதுதான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனாலும் அது மட்டும் நம்ம வாசிச்சலாமாங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், அதெல்லாம் சொல்லிட்டு வந்து முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, 22ல இருந்து நம்ம வாசிக்கலாங்க, 22ல இருந்து வாசிக்கலாம். ஆகிலும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினால் என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இவரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும், அவருக்கு நன்மை. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு ஆசை, ஆண்டவரோடு போகதான் ஆசை. ஆனா அவர் சொல்றாரு, நான் இருந்தா உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். நீங்க விசுவாசத்துல வளருவீங்க, கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் சந்தோஷத்துல வளருவீங்க, அதனால உங்களுக்குள்ள வருகிறேன். அந்த ஏக்கம் பவுலுக்கு இருந்ததை வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போறோம். தாவீது ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதற்கு காரணம் 3. தன்னுடைய பிரச்சனை மத்தியில கூட அவருடைய ஏக்கமெல்லாம் என்ன, ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும், அது நிந்திக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அறிஞ்ச ஜனங்க சத்தியத்துல வளரணும். நாம ஜெபிக்கலாம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கலாம். தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டவர் கொண்டார். எனக்கு சித்தமானது எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று சொல்லி பெருமையா ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அப்படி செய்ய விருப்பம் உள்ளவர், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்மையும் ஒப்பு கொடுக்கலாம். நமக்கு அவமானம் இருக்கு, நமக்கு நிந்தை இருக்கு, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் இருக்கதான் செய்யுங்க. ஆனா மனசு அதுல போட்டு கர்த்தருடைய காரியத்தை நம்ம மறந்து விட வேண்டாம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதுதான் என் வாழ்க்கையின் ஏக்கமா இருக்கட்டும். ஆண்டவரே, உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுப்பா, உங்க நாமம் உயர்த்தப்படணும், அதுதான் நம்முடைய ஏக்கமா மாறட்டும். கர்த்தரை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் ஜனங்க மறிச்சுட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ் உடைய தாக்கம் அதிகமாயிட்டே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இந்த தடவை ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. யூகேல யூஎஸ்ல எல்லாம் ஒரு நாளுக்கு 10 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகப்படும். 1 மில்லியன் அஃபெக்ட் ஆகுறாங்க, 10 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகுறாங்களாம். பயங்கரமா பரவி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் அப்படியே மறிச்சுட்டா நரகம் போயிருவாங்களே, இப்படியாவது உங்களை அறியணுமே, இப்படியாவது மனம் திரும்புதல் உண்டாகணுமே, அந்த ஏக்கம் நமக்கு வரணுங்க. அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம பிரச்சனையே பெருசா நினைச்சு இதை நம்ம மறந்து விடக்கூடாது. அன்னாளுக்கு இருந்த அந்த பாரம், பினேகாசுக்கு இருந்த ஒரு பாரம், பூமியில இயேசுவுக்கு இருந்த ஒரு பாரம், நம்ம இப்ப வாசிச்ச தாவீதுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் நம்மையும் பட்சிக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க. சில ஆண்டுகிட்ட கேட்கலாம். கர்த்தர் அறிஞ்ச ஜனங்க ஆண்டவர் யாருன்னு அறியணும். நிறைய தடவை வசனம் அறியாததுனால, சத்தியம் அறியாததுனால சங்காரமாகறாங்கன்னு வசனம் சொல்லி சொல்லுது. அந்த அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போறாங்க, பிசாசை மேற்கொள்ள முடியாம போயிடுறாங்க, வசனம் இல்லாததுனால பலவீனப்பட்டு போறாங்க, பொல்லாங்கன்னு ஜெயிக்க முடியாம போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கை அதுக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம பாக்குறவங்க சத்தியத்துல அறியணும். அவர் அறிகிற அறிவின் வாசனை என் மூலமா வெளியே வரணும். ஒப்பு கொடுக்கலாம்.
மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல எங்க கண்ண முன்னால உங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீர் கண்ட தாவீதை எங்க கண்ண முன்னால நிறுத்தி, ஏன் அவர் அப்படி இருந்தார் என்று சொல்லி, ஏன் அப்படி நீங்க அவரை கண்டீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 3 காரணங்களை எங்க முன்னால வச்சீங்க ஏசப்பா. தேவரே, நாங்களும் நிறைய தடவை எங்க பிரச்சனை ரொம்ப பெருசா தெரிஞ்சிருதுப்பா. எங்களுடைய வேலை, எங்களுக்கு இருக்கிற அவமானம், எங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ஸ், எங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள், குடும்ப சூழ்நிலைகள், தேவைகள், பலவீனங்கள், இதுவே பெருசா போய்ப்பா உங்க காரியத்தையே யோசிக்க முடியாம நாங்க போயிடுறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. தேவரே, அதன் மத்தியில கூட இத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்பட்டதுதான் அவருக்கு ஒரு வெறிய கொடுத்தது, வைராக்கியத்தை கொடுத்ததுன்னு வாசிக்கிறோமே. எங்களுக்கும் அந்த வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, ஆண்டுடைய நாமம் உயரணும், இந்த ஒரு ஏக்கம் இருதயத்தை பற்றி கொள்ளும்படி தினம் நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள அப்படி இல்லைன்னு நாங்க ஒத்துக்கொள்ளுகிறோம். நாங்க சுயநலமானவங்க தான் சுவாமி. எங்க பிரச்சனையிலேயே மூழ்கி போய் உட்கார்றவங்க தான். அதையே யோசிக்கிறோம், அதுக்காகவே செபிக்கிறோம், அதுக்காகவே உபவாசப்படுறோம். என்ன வசனம் எடுத்தாலும் எங்க பிரச்சனை தான் எங்களுக்கு பெருசா தெரிகிறது, எங்க பிரச்சனை நீங்க கொடுக்கிற ஆறுதல் தான் எங்களுக்கு பெருசா தெரிகிறது. ஆனா வெளியே கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது, பிசாசு கர்ஜித்துக் கொண்டிருக்கிறானே. அப்பா, இதை நாங்க பெருசா நினைக்க மாட்டேங்கிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. நாங்க இருக்கிற இடத்துல எப்படி கோலியாத்துக்கள் கர்ஜிக்க முடியும் ஏசப்பா? தேவ பிள்ளைங்க இருக்கிற வீதியில எப்படி சத்ரு மேற்கொள்ள முடியும் ஏசப்பா? அந்த ஒரு ஏக்கத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்களை கொண்டு வச்சிருக்கிற இந்த இந்து தேசத்துல, ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்துல சத்ரு மேற்கொள்ள பார்க்கிறானே, எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா. நாங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமம் தான் உயர்த்தப்படணும் என்கிற ஒரு பாரத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாரும் என் ஆண்டவரை அறியணும்பா, அறிஞ்சவங்க பக்தி விருத்தி அடையணும், சத்தியத்தை அறியணும், சரியா கர்த்தரை அறிஞ்சுக்கணும். இம்மைக்காகவே தேடிக்கொண்டிருக்கிறவங்க, இம்மைக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தவங்க மறுமை தரிசனத்தை அடையணும்பா. அந்த முக்கியத்துவத்தை புரியணும். அந்த ஒரு பாரத்தை எங்களுக்குள்ள இன்னைக்கு உண்டாக்குங்க சுவாமி. கிருபை கொடுங்க. எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு மாலையில இந்த வசனத்தை ஒரு சின்ன கூட்டமா தான் நாங்க இருக்கிறோம். ஆனா எங்களை நம்பி அனுப்புறீங்கன்னா எங்களை அப்படி மாற்ற விரும்புகிறீங்க. ஒரு தாவீது அன்னைக்கு உங்க கண்ண முன்னால கண்டீங்க, எவ்வளவு பெரிய எழுப்புதல கட்டளையிட்டீங்களே ஏசப்பா. எங்களையும் பயன்படுத்த வல்லவரப்பா. எங்களை இன்னைக்கு மாலையில ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை ரெக்கார்டிங் மூலமா யாராவது கேட்டு தங்களை அர்ப்பணிப்பாங்கன்னா அவங்களையும் உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதை கையில எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறேன். ஆகையால் உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, தாவீதை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினவர், பெரிய ராஜ்யம் விரிவாக பயன்படுத்தினவர். இன்றைக்கும் ஆவிக்குரிய ராஜ்யம் எங்க தேசத்தில் விரிவாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்க குறைவுள்ளவர்கள் தான், எங்களை அப்படியே விட்டுறாதீங்க. ஆவியானவரே, இந்த வசனம் வெறுமையாய் போக விடாதீங்க, தரையில விழுந்து போக விடாதீங்க. இந்த வசனம் எங்களை உந்தி தள்ளி கொண்டே இருக்கட்டும் அப்பா. அந்த எங்களுக்குள்ள இருக்கிற அனல் அதை அணைஞ்சு போக விடாதீங்க ஏசப்பா. கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிற வரைக்கும் தேவரே நாங்க தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை சும்மா விட்டுறாதீங்கப்பா. இந்த பூமியிலேயே அப்படியே நாங்க ஆண்டவரே மயங்கி நிக்க விடாதீங்க, எங்க பிரச்சனையில மூழ்கி நிக்க விடாதீங்க. எங்க கண்களை திறந்து பார்க்க வைங்க, ஏறெடுத்து பார்க்க வைங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கரிசனை தாங்க. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதை குறித்த ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.